சுப்பிரமணியபுரம். என்னடா கோபால், எங்களை பார்த்த உடனே அடிச்ச சரக்குலாம் இறங்கிடுச்சா? ஏய், அவனை புடிடா. விடாதீங்க அவனை. நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? ஐயோ அண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா, என்ன மன்னிச்சிருங்கண்ணா. எனக்கு ஒன்றும் தெரியாதுண்ணா. நான் எங்கேயோ போய் படிச்சுக்கிறேன். என்ன தயவுசெய்து விட்டுருங்கண்ணா. இது வரைக்கும் எனக்கு துரோகம் பண்ணவனை நான் உயிரோடவே விட்டதில்லை. ஒரு முடிவு பண்ணிட்டேன். வா, கடைசியா என் கூட சரக்கு அடிச்சுட்டு போ. இல்லைண்ணே. வாயா. வேற என்ன? அட வாயா, உட்கார். வா. வேணே. ஏய், ஊத்துறா. வேணே. அங்கேயும் ஊத்து. அட கோடியா. ஊத்து. ஏன் அவசரப்படுற? மெதுவா சாப்பிடு. சரி சேர்த்து சாப்பிடு. வேணே. அட சாப்பிடு கோபாலு, சாப்பிடு. ஊத்துறா. என்னால முடியலண்ணே. குடி. மெதுவா மெதுவா குடி. நந்தி, கோபாலு நம்மளை விட்டு போக முடிவு பண்ணிட்டாரு. எவ்வளோ உதவி பண்ணியிருக்காரு. அவரை நல்லபடியாக அனுப்பிச்சு வச்சிருக்கடா. சரிங்கண்ணா, நீங்க சொல்ற மாதிரியே சாரை பத்திரமா அனுப்பிச்சு வச்சிடறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. நான் உங்களை உயிரோட இருக்க வரைக்கும் மறக்க மாட்டேன். உயிரோட இருக்க வரைக்கும் உங்களை மறக்கவே மாட்டேண்ணா. போறவனை தடுத்து வைப்பீங்களோன்னு பயந்தேன். நல்ல வேலை என்னை அனுப்பி வைக்க நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. நீயே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு உன்னை தடுக்க மனசு வராது கோபாலு. நான் வரேண்ணா. ஏய், யார பத்திரமா அமுச்சு வச்சிரு. சரிண்ணா. எங்க ஓடுற நீ? ஓடுற மட்டும் விட்டுருவோமா? புறவன
ஏய் வேணாடா வேணாடா என்னை விட்டுருங்கடா. ஏய் நான் போலீஸ்காரன்டா. போலீஸ்காரன்னா எங்க அண்ணனை விட நீ புரியால அதானே. ஏய், ஏய், என்னை விட்டுடுங்கடா. நான் ஊரை விட்டே ஓடி போயிடுறேன். இந்த ஊரை விட்டு நீ எங்க ஓடினாலும் உன்னை துரத்திக்கிட்டே தான் இருப்போம். நீ பயந்து ஓடிக்கிட்டே தான் இருக்கணும். உன்னை ஒரே அடி அமுச்சிடுறோம். வாங்கிக்கோ. செல்வா எவ்வளவு பணம் கேட்டாலும் கொடுத்துறேன்டா. உயிரோட விட்டுருங்கடா. கோபாலே, உன்னை நாங்க உயிரோட விட்டா அண்ணன் எங்களை உயிரோட விட மாட்டாரா? என்னடா பம்பற? போலீஸ் அடினா என்னன்னு எங்களுக்கு தெரியும். ரவுடி அடி எப்படி இருக்கும்னு உனக்கு தெரிய வேணாம். செல்வா உங்களுக்கு கோடி புண்ணியமா போகும்டா. விட்டுருங்கடா. என்னடா கெஞ்சற? என் மேல இறக்கம் காட்டுங்கடா. இறக்கம் தானே, இதோ காட்டுறோம். ஆமா ஐயோ ஆமா. ஏய் நிறுத்துறாமுத்து, என்ன விட்டுருங்கடா. டேய் இவன் சாதாரணமா சாக கூடாதுடா, துடி துடிக்க சாகணும்டா. அந்த கயிறை கழுத்துல மாட்டான், மேல தொங்க விடுவான். எங்க போயிட்டான் இவன்? தெரியலப்பா. அண்ணே இன்னும் சேகர் வரலையா? அவன் மட்டும் எங்க போனாலும் சொல்லிட்டே போக மாட்டான். எப்ப வருவேன்னு சொல்லவும் மாட்டான். நைட்டு இவ்ளோ நேரம் ஆகியும் ஆளை காணும் பாருங்க அண்ணே. அண்ணே சேகர் வரான் அண்ணே. அண்ணே சேகர் கிட்ட கோவப்பட்டு எதுவும் பேச வேணாம் அண்ணே. திட்டுற மாதிரி நடிக்க வேண்டியது, பாசத்துல திட்டாதீங்கன்னு கெஞ்ச வேண்டியது. நீதான் காமாட்சி அவனை செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க. சரிண்ணே, சேகர் தான் வந்துட்டான்ல, நீங்க 2 பேரும் போய் தூங்குங்க. இருமா, உள்ள போனவன் வெளியே வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிப்போம். இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வந்தான்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அண்ணே காலையில கேட்டுக்கலாம் அண்ணே. ஏன் இப்ப கேட்ட தூரம் பேச மாட்டாரோ? அதுக்கு இல்ல அண்ணே. அத்தை நீங்க போய் படுத்து தூங்குங்க. என்னப்பா சேகர், நைட்டு நேரத்துல போய் குளிச்சுட்டு வந்திருக்க?
அது 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 ஒன்றும் இல்லத்த, உடம்புல ஒரு மாதிரி சூடாக இருந்துச்சு, அதான் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்தேன். சரி சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வா. இல்லத்த, எனக்கு பசிக்கல, வேண்டாம். சேகர் இவனுக்கு என்னாச்சு? இது என்ன வெயில் காலமா உடம்பு ஹீட் ஆகிறதுக்கு? இது பனி காலமா? இப்பதான் கொலை கேஸ், போலீஸ் ஸ்டேஷனு, ஹாஸ்பிட்டல்னு போயிட்டு வந்திருக்கிறான். அவன் இன்னும் ஜாமீன்ல தானே இருக்கான். இவனை காணமேனு கிடந்து கவலையில தூங்காம இருக்கேன். இவன் என்னடானா எங்க போனா, ஏன் லேட் ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லாம போயிட்டான். அண்ணே உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. நைட்டு லேட் ஆனதுக்கு நீங்க திட்டுவீங்கன்னு தான் அவன் எதுவும் பேசாம போயிட்டான். ஓ, அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? அந்த அர்த்தத்தை நீ சொல்லிதாமா எனக்கு தெரியுது. சேகரன் நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்பா கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லப்பா. பழையபடி அவன் அப்பா நீங்க பயப்படுற மாதிரி எல்லாம் ஒண்ணும் ஆகாது. நீங்க போய் தூங்குங்க. கார்த்திகா நீ போய் படுமா, நான் கதவு சாத்திட்டு வரேன். சரிங்க அத்தை. ரொம்ப சக்தி உள்ள கடவுள்பா. நாம எப்பவுமே முருகனை கும்பிடணும், அவர் தான் எல்லாமே. முருகன் நம்மளை கைவிடவே மாட்டார். அதனால தாத்தா நான் சொல்றத சொல்லு, கனகவேல் காக்க. தெரியலையப்பா. அவரை ஒண்ணும் பண்ணாதீங்க, அவரை விட்டுருங்க. வேண்டாம் வேண்டாம், ஐயோ விட்டுருங்க. ஐயோ தாத்தா தாத்தா, தாத்தா விட்டுருங்க, வேண்டாம், அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. ஐயோ சேகரே, தாத்தா, ஐயோ எங்க தாத்தா விட்டுருங்க, ஒண்ணும் பண்ணாதீங்க அவரு. வேண்டாங்க. டேய் ஐயா, சேகரே. தாத்தா சேகரே. ஐயோ சேகர். பாத்தீங்களே, ஐயோ தாத்தா தாத்தா, எங்க தாத்தா ஒண்ணும் பண்ணாதீங்க, விட்டுருங்க விட்டுருங்க, அவர் ஒண்ணும் பண்ணாதீங்க. என்னடாச்சு? வேண்டாம் சேகரே, அவரை விட்டுருங்க. டேய் சேகர், என்னடாச்சு சொல்றா? டேய் எழுந்துடா. தாத்தா சேகர், என்ன தாத்தா ஒண்ணும் பண்ணாதீங்க. சேகர் எழுந்துடா. தாத்தா வெட்டி கொல்றாங்க. சேகர், சேகர் சேகர். டேய் கார்த்திகா, தாத்தா வேற வெட்டி கொல்றாங்க. அப்பா அப்பா அப்பா, தாத்தா வேற வெட்டி கொல்றாங்க. ஒண்ணும் இல்ல. டேய் இல்லப்பா. இது கனவு கண்டு பயத்துல கத்துறடா நீ. யாரையும் வெட்டி கொல்லல. இங்க பாரு, நானும் அப்பாவும் இங்கதான் இருக்கோம். இல்லப்பா இல்லப்பா, தாத்தா வெட்டாங்க. தாத்தா சேகர் சேகர், நாங்க மட்டும் தான் இங்க இருக்கோம். அது கனவுதான். ஆமா, கனவுதான். ஐயோ அப்பா, தாத்தா யாரோ வெட்டி கொல்ற மாதிரி இருந்துச்சுப்பா. கனவுல தானடா, அதுக்கு ஏன்யா பயப்படுற? தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கியா, எல்லாம் சரியாயிடும். ஒண்ணும் இல்லையா? படுத்துக்க. ஒண்ணும் இல்லைன்னு சொல்றல, தைரியமா படு. படுத்துக்கோ, படுத்துக்க. வா.
என்னப்பா யோசிக்கிறீங்க? நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சுமா. கொஞ்ச நாளைக்கு இல்லாம இருந்த அதே கனவு இப்போ மறுபடியும் சேகருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சுமா. கனவு வராம இருக்கிறதுக்கு தான் சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டீங்களேப்பா. அப்புறம் எப்படிப்பா மறுபடியும் அதே கனவு வரும்? என் அப்பாவோட சாவை இன்னும் அவனால மறக்க முடியலன்னு நினைக்கிறேன். சின்ன பையனா சேகர் இருந்தப்ப அவன் என் கூட இருந்ததை விட எப்பவும் தாத்தா கூட தாமா அதிகமா இருப்பான். அப்படி தாத்தா கூட அவன் இருந்த நேரத்துல அவன் கண்ணு முன்னாடியே என் அப்பாவை யாரோ வெட்டி கொன்னுட்டாங்க. யாரு கொன்னாங்க, எதுக்கு கொன்னாங்கன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத புரியாத புதிராவே இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு வகையில அந்த கொலை தான் சுப்பிரமணியபுரத்துல நடந்துகிட்டு இருக்கிற மர்ம கொலைங்களுக்கெல்லாம் ஆரம்பம். தாத்தாவோட கொடுமையான அந்த கொலை சேகரோட மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் சேகர் எதையோ பறி கொடுத்த மாதிரி யாருக்கிட்டையும் பேசாம விளையாடாம அவ பாட்டுக்கு போய்கிட்டே இருந்தான். என்ன செய்யறதுன்னு யோசிச்சு ஒரு மனநல மருத்துவரை பார்த்து சேகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் தான் அவன் நார்மலானான். எனக்கு கூட தாத்தா செத்தது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஞாபகத்துல இருக்கு. எனக்கு சரியா தெரியல. ஆனா சேகர் எப்படி தாத்தாவோட மரணத்தை மறக்காம டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கான்? அதுக்கு அவன் தாத்தா மேல வச்சிருந்த பாசமும் தாத்தா அவன் மேல வச்சிருந்த பாசமும் தான்மா காரணம். அப்பா வேணும்னா மறுபடியும் சைக்காட்ரிஸ்ட் கிட்ட சேகரை கூட்டிட்டு போய் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? இல்லம்மா, மறுபடியும் இதே போல சேகருக்கு கனவு ஏதாவது வருதான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன செய்யலான்னு முடிவெடுப்போம். சரிங்கப்பா. சார், சப் இன்ஸ்பெக்டர் வரலையா? இன்னும் வரல சார். ஹலோ சார், சுப்பிரமணியபுரம் போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஆமா சார், காளியங்காட்டில் ஒருத்தனை கொலை பண்ணி தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க சார். என்னது கொலையா? ஆமா சார். காளையங்காட்லையா? ஆமா, சீக்கிரம் வாங்க. ஓகே. யோ, காளையங்காட்டுல கொலை நடந்திருக்கான், வாயா போலாம். ஓகே சார். அப்பா அப்பா இப்பதான் தூங்கி எழுந்து வரியா? ஆமா ஆமா, எதுக்கு அப்பாவை தேடிட்டு இருக்க? நம்ம சுப்பிரமணியபுரத்துல மறுபடியும் ஒரு கொலை நடந்துருச்சு. எந்த இடத்துல கொலை பண்ணிருக்காங்களா? நம்ம காளியம் காடு இருக்குல்ல, அங்க யாரையும் ஒருத்தனை கொலை பண்ணி மரத்துல தொங்க விட்டுருக்காங்களா. சுப்பிரமணியபுரம்னா நினைச்சதெல்லாம் நடக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும், எல்லாரும் சொல்ற மாதிரி முருகன் வாசம் செய்யற புண்ணிய ஸ்தலம். ஆனா இன்னைக்கு நடக்கிற கொலையெல்லாம் பாக்குறப்ப இது எங்க கொலைகாரபுரமா மாறிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. என்னடா முழிக்கிற? உன்கிட்ட தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். என்கிட்ட எதுக்கு கார்த்திகா சொல்லிட்டு இருக்க? உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட என்ன சொல்ற? நீ தானே வீட்டை விட்டு வெளியில போன, ஆன் டைம்ல வீட்டுக்கு வர. யார எப்போ எங்க கொலை பண்ணுவாங்கன்னே தெரியல. நம்ம குடும்பத்துல ஏற்கனவே ஏகப்பட்ட சிக்கல். ஒண்ணு போனா ஒண்ணு தொடர்கதை மாதிரி தொடர்ந்துகிட்டே இருக்கு. இனிமே எங்க தனியா போனாலும் நேரத்தோட வீடு வந்து சேர்ற வழிய பாரு.
காளையங்காட்டுல நடந்த கொலை மாதிரி இன்னொரு இடத்துல நடக்காதுன்னு என்ன நிச்சயம்? வீட்டை விட்டு எங்கேயும் வெளியில போகாத, ஓகே? எதுக்கு எஸ்ஐ கொலை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியலையே. போலீஸ்காரர் ருத்ரன் விஷயத்துலையும் கோட்டை விட்டீங்க. ஆனா போனவங்க உயிரோட திரும்பி வந்தீங்க. ஆனா இந்த எஸ்ஐ கோபால் விஷயத்துல ஒருத்தனை தொலைச்சிட்டே வந்து நிக்கிறீங்களாடா? அண்ணே, எஸ்ஐயை போடுறதுக்கு பசங்க கூட நான் போலண்ணே. ஏண்டா போல? சேகர், நான் சீரியஸாவே கேக்குறேன். நீ எதையோ சொல்ல முடியாம தவிக்கிற. அது என்னன்னு யார்கிட்டயாவது சொல்லிடு.